ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய அந்த நுட்பத்தை சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, லவ் நஸல அவ்வல ஷைஇன், முதலாக குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குமேயானால், லா தஷ்ரபுல் ஹம்ர, நீ மதுபானம் குடிக்காதப்பா அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருந்தா, முதல்ல எடுப்புல அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருந்தா, மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு காலம் நாங்கள் மதுபானத்தை விடமாட்டோம் அப்படி சொல்லி இருப்பாங்க. அல்லாஹ் எடுப்பிலேயே ஹம்ரு தடைன்னு சொல்லிட்டானா? எடுப்பிலேயே மதுபானம் குடிக்க கூடாது தடைன்னு அல்லாஹ் சொன்னானா? அப்படி அல்லாஹ் சட்டம் இயற்றி இருந்தால், லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு காலம் நாங்கள் மதுவை விட்டிருக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் சொல்லியிருப்பார்கள். வலவ் நஸல லா தஸ்னு, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் தொடக்கத்திலேயே ஆரம்பத்தில் இப்படி ஒரு சட்டம் இயற்றியிருந்தால், லகாலு லா நதுஉ ஸினா அபதா, நாங்கள் ஒரு காலம் விபச்சாரத்தை விடமாட்டோம் என்று மக்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இறக்குனது ذிக்ருல் ஜன்னத்தி வன்னார், சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றிய பேச்சுதான். சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், நரகம் எப்படி இருக்கும், நரகத்தை ஒருவன் எந்த காரியம் செஞ்சால் நரகத்துக்கு போவான், அந்த நரகத்தை பற்றிய அச்ச உணர்வையும் சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஆசையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஏற்படுத்தி பல முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நஸலல் ஹலாலு வல் ஹராம், அதற்கு பிறகுதான் ஹலால் ஹராம் சட்டமே வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன். அப்போ எடுப்புடையே டக்குன்னு எதையுமே செஞ்சிட முடியாது. அதுக்கு இறைவன் கற்றுத்தருகிறான். இறைவன் நமக்கு சட்டம் போடுறான் பார்த்தீங்களா, அந்த சட்டத்திலே கற்றுத்தருகிறான். நீங்கள் செய்ய போகக்கூடிய காரியத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு சட்டத்தை ஏற்ற போறோம், மக்கள் அதை செய்ய முடியணும், மக்கள் செய்யற மாதிரி சட்டத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கான திட்டத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நிதானத்தை கடைபிடியுங்கள். நீங்க வெறுமனே ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இப்போ மதுபானம் தடை செய்யப்பட்ட வழிமுறையை நீங்க பாருங்களேன். அல்லாஹ் மதுபானத்தை குர்ஆன்ல தடை செஞ்சிடாதானே? எப்படி தடை செஞ்சான்? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதானே? மதுபானத்தை பற்றி சூதாட்டத்தை பற்றி மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த இரண்டிலுமே கேடும் இருக்கிறது, சில நன்மைகளும் இருக்கிறது, ஆனால் கேடுதான் அதிகம். நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் இப்படித்தான் சொன்னானே தவிர மது தடைன்னு ஒரே சட்டம் போடல. அப்ப கேடு அதிகமா இருக்கு, அதனுடைய பயன் குறைவா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொன்னனால சில மக்கள் தவிர்த்து கொண்டாங்க. அல்லாஹ் தான் ஹராமாக்களையே என்று சில மக்கள் குடித்தார்கள். குர்ஆன் வரலாறை சொல்கிறேன். அப்படி சில மக்கள் குடித்தவர்கள் குடித்த நிலையிலே தொழுகைக்கும் வந்தாங்க, பள்ளிக்கும் வந்தாங்க. அல்லாஹ் சட்டம் போடுறான் அடுத்து, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, மது போதையிலே நீங்கள் பள்ளிவாசலின் பக்கமே வரக்கூடாது. அப்போ அல்லாஹ் எங்க தடை போடுறான், ஹராமாக்குறான்? பள்ளிக்கு வரும்போது குடிக்காதேன்னு இப்பதான் தடை போடுறான். அதுக்கு முந்தைய வசனத்துல தடை இல்லை. தடை என்பது இங்கதான் வருது, பள்ளிக்கு வரும்போது நீ குடிக்காதேன்னு தடை வருது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொஞ்ச காலங்கள் போன பிறகுதான் ஒரேடியா அந்த மதுபானத்தை தடை செய்யறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அந்த வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மதுபானம் என்பது அது ஷைத்தானுடைய அசிங்கம், அந்த அசிங்கத்தை நீங்க செய்யாதீங்க, அதை விட்டு விலகிருங்க, நீங்கள் விலகினால் வெற்றியாளர்கள். அதாவது அசிங்கம் ஃபஜ்தனிபூஹு, அந்த அசிங்கத்தை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இது தடை போடுறானா இல்லையா? பக்கத்திலே போக கூடாதுன்னா இது எல்லா காலத்திலும் தான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் விலகினால் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கின்றானே. அப்ப இறைவன் நமக்கு எந்த வழிமுறையை கற்றுத்தருகிறான் என்று சொன்னால், நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறை, ஒரு காரியத்தை அடைய நினைக்கிறோம், அதற்கான வழிமுறைகளை தேர்வு செய்கின்ற பொழுது அதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான்.